ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து மாதன் வந்து அன்புடன் டிவி ஷோவில் வந்து 2 கார்ட் ட்ரிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லி தருப்பேன். ஓகே, ஆக்சுவலாக அவருக்கு பண்ண ட்ரிக் ஃபஸ்ட் ட்ரிக் வந்து ரொம்ப நிறைய கேமரா கட்டுனதுனால உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சது. ஸோ நான் பண்ணுற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவரை கார்டு சூஸ் பண்ண சொன்னாங்க ஸ்பெக்டேட்டர்ஸை. ஆனால் அது அவங்க மாதவன் சார் பார்க்கல. ஸோ வந்து நாம் டுட்டோரியலுக்காக அந்த கார்டை பார்த்துப்போம். ஸோ இங்கே இருக்குது ஜே.ஆர். ஃப்ரைமன். ஓகே, ஸோ ஜே.ஆர். ஃப்ரைமனை சென்டரில் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கார்டு மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் இந்த சுண்டுவரில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே போடணும். ஓகே, போட்டிங்கன்னா இப்போ என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு இதுமாரி பிரேக் கிடைக்கும். ஸோ இது பேர் பிங்கி பிரேக் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு வந்து கார்டு கண்ட்ரோல்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழேருந்து கட் பண்ணி மேலே வச்சிடணும். அடுத்து அதோட கொஞ்சம் கட் பண்ணி மேலே வச்சிடணும். ஸோ இப்போ வந்து அவங்க எடுத்த கார்டு, அதாவது ஜே டைமண்ட் டாப்புக்கு வந்துடுச்சு. ஸோ இது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நம்ம சாதம் கட் பண்ணுறதா நினச்சிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், ஷஃபில் வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மேலே இருக்கிற கார்டு மேலே தான் இருக்கணும், அது வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. பாருங்க, மேலே இருக்கிற கார்டு டாப்பில் இருக்கிற கார்டு லாஸ்ட்டாக விட்றோம். ஸோ அது மேலேயே இருக்கும். ஸோ இன்னும் அந்த கார்டு மேலேயே தான் இருக்குது. பட் அவங்க வந்து நல்லா ஷஃபில் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க. ஸோ இன்னும் ஜே.ஆர். ஃப்ரைமன் மேலே இருக்குது. வேணுன்னா ஓவர் அண்ட் ஷஃபில் கூட பண்ணிடலாம். அது ஆக்சுவலாக இந்த 2 பாட்டம் கார்டையும் டாப் கார்டையும் ஃபஸ்ட்டு இழுத்துட்டு மேலே வச்சு மீதி கார்டெலாம் கொடுக்கணும். ஸோ கொடுக்கணும்னு ஆகுதுன்னா இன்னும் அந்த டாப் கார்டு அங்கேயே தான் இருக்குது. ஸோ டாப் கார்டு அதாவது நம்ம செலெக்ஷன் கார்டை டாப்லேயே வச்சுருக்கணும், வேறு எங்கேயும் மாற்றக்கூடாது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்படி வந்து 1 2 3 4ன்னு போட்டாங்க. ஸோ அதேமாரி 5 6 7 8ன்னு போட்டாங்க. 9 10 11 12 13 14 15 16 இப்படி மீதி கார்டெலாம் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு போட்ட கார்டு தான் அவங்க கார்டு. அதாவது இந்த பேக்கில் லாஸ்ட்டு கார்டு 4th கார்டு தான் அவங்க கார்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு. ஆனால் நம்ம கார்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டாப்லேயே வச்சுருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், இது இப்போ அவர் பண்ணது ஈஸியான ஃபோர்ஸ், சிம்பிள் ஃபோர்ஸ். அதாவது ஃபோர்ஸ்னால் நம்ம நினைக்கிறது அவங்க எடுக்க வைக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணாரு, அவங்க ஏதாவது 2 செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் செலக்ட் பண்ண வச்சுருப்போம். ஸோ இதை அவங்க டச் பண்ணதுனால இது 2 ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம எய்ம் என்னன்னா இந்த கார்டு இங்கேயே இருக்கணும், அதான். ஸோ ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், இதை அவங்க டச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதையும் டச் பண்ண வச்சுப்போம். அப்போ வந்து நம்ம இந்த 2 கார்டையும் வச்சுக்கிட்டு, ஸோ இதை தொட்டதுனால இந்த 2 கார்டு ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது 2த்தையும் தொடர்ந்து வச்சுப்போம், இது 2 ரிஜெக்ட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 2 பயில் தான். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று தோணணும். ஒரு இதை தொட்டாங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் தான் அந்த நம்ம கார்டு இருக்குது. ஒரு வேளை இதை தொட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து இந்த கார்டு 1 2 3 இந்த லாஸ்ட் கார்டு தான் அவங்க எடுத்த கார்டு, அது நமக்கு தெரியும். ஸோ அதே தான் முன்னாடி பண்ணது தான், அதே தான் மறுபடியும் பண்ணுறோம். 4 கார்டில் ஏதோ 2. ஸோ இதையும் தொடர்ந்து வச்சுப்போம், கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ இதான் அவங்க கார்டு நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தோணணும். ஒருவேளை இதை தொட்டாங்கன்னா எடுத்து பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா அவங்க எடுத்தால் அவங்களுக்கு அதுதான் இருக்கும். ஒரு இதை தொட்டாங்கன்னா இதையும் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெளில போட்டு வேண்டியதான். ஸோ மீதி இருக்கிறது அவங்க கார்டு தான். ஸோ அதை எடுத்து பார்த்தாங்கன்னா அது அவங்க கார்டு தான் இருக்கும். ஸோ இதான் அவர் பண்ண ட்ரிக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் மாதவன் மேஜிக் ட்ரிக் அந்த ஷோ பேர் போய்ட்டு போட்டிங்கன்னா யூடியூப்லேயே வரும். நீங்கள் அதை பார்த்து அவர் எப்படி பண்ணாருன்னு பார்த்துக்கோங்க. பட் ஆக்சுவலாக இதான் ட்ரிக்கு. ஸோ கைஸ், see you in next video. Bye.